தேவ ஜனங்கள் எல்லோருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நாம் இந்த வீடியோவிலே 3ஆம் வானம் குறித்து பார்க்க போகின்றோம். அப்போஸ்தலர் பவுல் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களிலே இந்த 3ஆம் வானம் குறித்து கூறியிருக்கின்றார். அப்போஸ்தலர் பவுல் கூறிய அந்த 3ஆம் வானம் என்றால் என்ன என்பதை குறித்து இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். அந்த 3ஆம் வான காரியங்களை தேவன் அப்போஸ்தலர் பவுலுக்கு ஒரு தரிசனமாகத்தான் கொடுக்கிறார். அது ஒரு தரிசனம் என்பதை அப்போஸ்தலர் பவுல் 1ஆம் வசனத்திலே உறுதிப்படுத்தி விடுகின்றார். இப்போ தரிசனத்துக்கும் சொப்பனத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சொப்பனம் என்பது ஒருவன் தூங்கி கொண்டிருக்கும் போது வரக்கூடியது. ஆனால் தரிசனம் என்பது ஒருவன் விழித்துக் கொண்டிருந்த நேரத்திலே தன்னிலை மறந்த நிலைக்கு சென்று அந்த சமயத்திலே காணக்கூடிய ஒரு காட்சி தான் தரிசனம். அதனாலதான் அந்த தரிசனத்தின் பொழுது தான் சரீரத்தில் இருந்தோமோ அது ஆவிக்குள்ளான நிலையிலே இருந்தோமோ என்று அறியாத நிலையிலே அப்போஸ்தலர் பவுல் இருந்திருக்கின்றார். இது கிட்டத்தட்ட வெளிப்படுத்தல் ஆகமத்திலே யோவானுக்கு தரிசனம் கொடுக்கப்பட்ட பொழுது அந்த அப்போஸ்தலர் யோவான் இருந்த நிலைதான், இந்த அதே நிலையில்தான் அப்போஸ்தலர் பவுலும் இங்கே இருந்திருக்கின்றார். ஆதாம் பாவம் செய்த பின்னர் இந்த உலகமானது 3 உலகங்களாக பிரிக்கப்பட்டது. முதலாம் உலகம் என்பது ஆதாம் பாவம் செய்ததிலிருந்து ஜலப்பிரளயம் வரைக்கும் உள்ள காலமாகும். இந்த காலத்தை தான் வேதமானது அப்போது இருந்த உலகம் என்று சொல்கிறது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி இருந்த உலகமானது முதலாம் உலகம். அதை வேதம் அப்போது இருந்த உலகம் என்று சொல்கிறது. இதுதான் முதலாம் உலகம். ஜலப்பிரளயம் முடிந்ததிலிருந்து இப்பொழுது வரை இருக்கக்கூடிய உலகமானது 2ஆம் உலகம். இதை புறஜாதி உலகம் அல்லது புறஜாதி யுகம் அல்லது புறஜாதி காலம் என்று எப்படி வேண்டுமானாலும் நாம் அழைக்கலாம். இந்த உலகம் எப்பொழுது முடியும், இந்த 2ஆம் உலகமாகிய அந்த புறஜாதி உலகம் எப்பொழுது முடியும் என்று இயேசு லூக்கா 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே கூறுகின்றார். என்ன சொல்றாருங்க? புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும் என்று அங்கு சொல்லியிருக்கிறார். கிபி 1948 இஸ்ரேல் என்ற ஒரு தேசம் உண்டாகிவிட்டது. ஆனால் அந்த இஸ்ரேல் தேசமானது இனிமேல் புறஜாதிகளால் மிதிபடாது என்ற ஒரு நிலை இருக்கின்றதா? கண்டிப்பாக இல்லை. வேதத்திலே அதை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கோகு மாகோகு தலைமையிலே எருசலேமானது மீண்டும் புறஜாதியாரால் 42 மாதம் மிதிபடுவதற்கு இருக்கின்றது. எனவே கோகு மாகோகு காலம் முடிவடைந்தும் பொழுதுதான் எருசலேம் புறஜாதியாரால் மிதிபடுவது நிற்கும். அப்போ கோகு மாகோகு காலம் முடியும் பொழுதுதான் புறஜாதி காலம் அல்லது 2வது உலகமானது முடிவுக்கு வரும். எனவே 2ஆம் உலகத்தின் காலம் என்பது ஜலப்பிரளயம் முடிவிலிருந்து கோகு மாகோகுவின் அழிவு வரைக்குமான காலம். அதாவது இஸ்ரேல் இனிமேலும் புறஜாதியாரால் மிதிபடாது என்ற நிலை வரும் பொழுது 2ஆம் உலகமானது முடிவுக்கு வரும். 2ஆம் உலகத்தின் முடிவானது இனி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கின்றது. அப்போஸ்தலர் பவுல் அந்த 3ஆம் உலகத்தை குறித்து கூறும் பொழுது எபிரேயர் 2:5 எபிரேயர் 6:5 இனி வரும் உலகம் என்று அதை கூறுகிறார். இப்போது இருக்கக்கூடிய உலகம் 2ஆம் உலகம். இனி வரக்கூடிய உலகம் என்பது 3ஆம் உலகம். ஆனால் அதை இனி வரக்கூடிய உலகம் என்று அங்கு அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார். கோகுவையும் மாகோகுவையும் அழித்து இந்த 2ஆம் உலகத்துக்கான நியாய தீர்ப்பு முடிவடையும் பொழுது 3ஆம் உலகம் ஸ்தாபிக்கப்படும். இந்த 3ஆம் உலகம் என்பது மேசியாவின் ராஜ்யம். முதலாம் ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருந்திருந்தால் இந்த பூமியானது எப்படி இருந்திருக்க வேண்டுமோ அப்படியே 3ஆம் உலகம் 2ஆம் ஆதாம் ஆகிய இயேசுவின் தலைமையிலே இருக்கும். இயேசு அங்கே 2ஆம் ஆதாமாக அல்லது பிந்தின ஆதாமாக அங்கே இருப்பார். இதை நாம் ரட்சிக்கப்பட்ட உலகம் என்று சொல்லலாம். நீங்கள் கேட்கலாம், என்ன பிரதர் 3ஆம் வானத்தை குறித்து தானே இந்த வீடியோ என்று சொன்னீர்கள், 3ஆம் உலகத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறீர்களே என்று கேட்கலாம்.
இந்த 3 உலகத்துக்குள் தான் 3 வானங்கள் இருக்கின்றன. அதாவது ஒவ்வொரு உலகமும் வானம், பூமி என்று 2 அமைப்புகளை உடையது. அதனாலே தான் ஜலப்பிரளயத்துக்கு முந்தைய உலகத்தை பற்றி கூறிவிட்டு, அப்போஸ்தலர் பேதுரு 2ஆம் உலகத்தை குறித்து பேசும்பொழுது, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? இப்பொழுது இருக்கின்ற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இருக்கிற உலகம் என்று சொல்வதற்கு பதிலாக, இப்பொழுது இருக்கின்ற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கின்றார். அதேபோல இனி வரக்கூடிய உலகமாகிய நீதி வாசமா இருக்கக்கூடிய அந்த உலகத்தை குறித்து, மேசியாவின் உலகத்தை குறித்து சொல்கின்ற பொழுது, 3ஆம் உலகத்தை குறித்து சொல்கின்ற பொழுது, நீதி வாசமாயிருக்கும் புதிய வானம், புதிய பூமி என்று 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அப்போஸ்தலர் பேதுரு சொல்கிறார். எனவே அவர் ஒவ்வொரு உலகத்தையும் வானம், பூமி என்று 2ஆக பிரித்து காட்டுகின்றார். எனவே ஒவ்வொரு உலகமும் வானம், பூமி என்று 2 அமைப்புகளால் ஆனது. உலகம் என்பது ஒரு காலம் முதல் இன்னொரு காலம் வரைக்கும் பூமியிலே இருக்கக்கூடிய மனுக்குலத்தை குறிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்த்தோம். அப்படியானால் ஒரு உலகத்தினுடைய வானம் என்பது என்னவாக இருக்கும்? வேதத்திலே வானம் என்பதற்கு 10க்கு மேற்பட்ட அர்த்தங்கள் இருக்கின்றன. இதை குறித்து நாம் பின்னர் விரிவாக பார்க்கலாம். வானம் என்று வரக்கூடிய இடத்திலெல்லாம் அதை ஆகாயம் என்றோ அல்லது பரலோகம் என்றோ நாம் அர்த்தம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த வானம் என்பது பூமி சம்பந்தப்பட்டது. எனவே வானம் என்பதற்கு அந்த அர்த்தங்கள், அதாவது ஆகாயம், பரலோகம் என்ற அர்த்தங்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்பே இல்லை. ஒவ்வொரு உலகத்திலும் ஆளும் வர்க்கம் என்று ஒன்று இருக்கும், ஆளப்படக்கூடிய வர்க்கம் என்று ஒன்று இருக்கும். அந்த ஆளும் வர்க்கம் தான் வானம், ஆளப்படக்கூடிய வர்க்கமானது பூமி. இதுதான் ஒவ்வொரு உலகத்தினுடைய வானம், பூமி என்பதற்கான சரியான அர்த்தமாக இருக்கின்றது. வானம் என்பது ஆளக்கூடிய வகுப்பார், பூமி என்பது ஆளப்படக்கூடிய வகுப்பார். இந்த சுபாவ வானத்திலே அல்லது சொல்லர்த்தமான வானத்திலே என்னெல்லாம் இருக்கும்? சூரியன் இருக்கும், சந்திரன் இருக்கும், பல பில்லியன் கணக்கான நட்சத்திரங்களும் அந்த சுபாவ வானத்திலே இருக்கும். அந்த வானத்திலே பார்த்தோம் என்றால் கூட அந்த அந்த வானத்தில் உள்ள சூரியன், சந்திரன் ஆகியவற்றை எல்லாம் தேவன் எதற்காக படைத்திருக்கிறார் என்று ஆதியாகமம் 1:16 சொல்லப்பட்டிருக்கிறது. இரவையும் பகலையும் ஆள்வதற்காக அந்த வானத்திலே சூரியனையும் சந்திரனையும் தேவன் படைத்தார். அந்த சுபாவ வானத்தினுடைய சத்துவங்களை இரவு பகலை ஆள்வதற்காக இருக்கின்றது. அதே போல ஆவிக்குரிய வானமானது ஆளும் வர்க்கத்தை அடையாளப்படுத்துகின்றது. நாம் ஏற்கனவே பார்த்தோம், வானம் என்பது ஆளும் வகுப்பார் என்று பார்த்தோம். இந்த சுபாவ வானத்திலே சத்துவங்களாக சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் ஆகியவை இருக்கின்றன. அதே போல ஆவிக்குரிய வானத்திலும் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அதில் உள்ள ஒவ்வொரு சத்துவங்களும் ஒவ்வொரு ஆளுகையை குறிக்கிறது. சத்துவங்கள்னா வேற ஒண்ணும் இல்ல. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் ஆகியவை தான் நான் சத்துவம் என்று சொல்கிறேன். அந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆளுகையை குறிக்கின்றது. வானத்தினுடைய முதல் சத்துவம் என்பது சூரியன். சூரியன் என்பது ராஜா அல்லது அரசாங்கத்தை குறிக்கும். பழைய காலங்களில் என்றால் ராஜாக்கள், அது ராஜாக்களுடைய காலம். அதனால அங்கே சூரியன் என்பது ஆளக்கூடிய ராஜாவை குறிக்கும். இப்பொழுது ஜனநாயக காலம் இது. இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை தான் அந்த ராஜா, அந்த சூரியன் என்பது குறிக்கும். தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர், தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரசிடென்ட், இவங்க தான் இந்த காலத்திலே வானத்திலே சூரியனாக இருக்கின்றார்கள். இப்ப சூரியன் பகலை ஆளுவது போல இந்த உலகத்தினுடைய ராஜாக்கள், இந்த பிரதமர்கள், இந்த அரசாங்கங்கள், இந்த பிரசிடென்ட்கள் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். வானத்தினுடைய அடுத்த சத்துவம் சந்திரன். சந்திரன் என்பது சூரியனிலிருந்து ஒளியை பெற்று பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சத்துவம். சந்திரனுக்கு என்று தனிப்பட்ட முறையிலே ஒளியெல்லாம் கிடையாது. இப்ப ஞான அர்த்தத்தில் இது பார்க்கும் பொழுது அரசு அதிகாரிகளையும் இராணுவத்தையும் குறிக்கும். எப்படி? அரசு அதிகாரிகளோ இராணுவமோ யாரும் தன்னிச்சையாக செயல்பட்டு விட முடியாது.
சூரியனாகிய ராஜாவிடத்திலிருந்து அல்லது சூரியனாகிய அரசாங்கத்திடமிருந்து, சூரியனாகிய பிரதமரிடத்திலிருந்து, அதாவது சூரியனாகிய பிரசிடென்ட் இடத்திலிருந்து உத்தரவை பெற்று, அதன்படிதான் அந்த அரசு அதிகாரிகளும், ராணுவமும் செயல்பட வேண்டும். அவருடைய அரசாங்கத்துடைய அல்லது ராஜாவுடைய, பிரதமருடைய சித்தத்தை தான் இவர்கள் பிரதிபலிக்க வேண்டும். எனவே இவர்கள் சந்திரனால் அடையாளப்படுத்தப்படுகின்றார்கள். வானத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு சத்துவம் நட்சத்திரங்கள். நட்சத்திரங்களுடைய பணி என்ன? இரவு நேரங்களிலே நட்சத்திரங்கள் நமக்கு சிறந்த வழிகாட்டிகளாக இருக்கின்றன. பாலைவனத்திலோ அல்லது கடலிலோ செல்வோருக்கு இது மிகச்சிறந்த வழிகாட்டிகளாக நட்சத்திரங்கள் இருக்கின்றன. சரியான பாதையிலே அவர்களை வழிநடத்துகின்றது. அதே போல பாவ இருளிலே இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே நல்வழிப்படுத்தக்கூடிய வழிகாட்டிகளாக இருக்க வேண்டியவர்கள் மத போதகர்கள். அதனால அந்த பாவ இருளிலே நட்சத்திரங்களாக வழிகாட்டிகளாக இருப்பவர்கள் மத போதகர்கள் நட்சத்திரங்களால் அடையாளப்படுத்தப்படுகின்றார்கள். எனவே நட்சத்திரங்கள் என்பது மத ஆளுகையை குறிக்கின்றது. இன்றைக்கு கிறிஸ்தவ மத போதகர்கள் மட்டுமல்ல, எல்லா மத போதகர்களும் அவர்களை பின்பற்றுகின்றவர்களை தவறாக வழிநடத்தக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஜனங்களை தவறாக வழிநடத்தக்கூடிய இப்படிப்பட்ட போதகர்களை தான் வேதமானது மார்க்கந்தப்பி அலைகின்ற நட்சத்திரங்கள் என்று யூதா 1 அதிகாரம் 13 வசனத்திலே சொல்கிறது. அதாவது ஒரு நட்சத்திரம் தான் செல்ல வேண்டிய பாதையிலிருந்து விலகி செல்வதே மார்க்கந்தப்பி அலைதல். இப்படி மார்க்கந்தப்பி அலைகின்ற போதகர்களை பின்பற்றுகின்றவர்களும் மார்க்கந்தப்பி தான் போவார்கள். இன்று மொத்த மனுக்குலமும் அவ்வாறு தவறான மார்க்கமாகவே சென்று கொண்டிருக்கின்றது. வானத்தின் சத்துவமான ராஜா, அரசு அதிகாரிகள், மத வழிகாட்டிகள் ஆகிய இந்த 3 பேரும் அடங்கியதுதான் வானம். இந்த 3 பேர் தான் மனுக்குலத்தை ஆளுகின்றார்கள். இவர்கள் தான் ஆளும் வர்க்கத்தார், இவர்கள் தான் ஆளும் வகுப்பார். அதனால இவர்கள் தான் வானம் என்று அழைக்கப்படுகின்றார்கள். இப்பொழுது நாம் 3 உலகத்தினுடைய வான வகுப்பார் யார் என்று ஒன்றொன்றாக பார்த்து விடுவோம். முதலாம் உலகத்திலே வானத்தின் சத்துவங்களாக இருந்தது யாரு? அதாவது முதலாம் உலகத்தை ஆண்டு வழி நடத்தியவர் யாரு? இதை குறித்து எபிரேயர் 2 அதிகாரம் 5 வசனத்திலே இதற்கான ஒரு சிறு குழு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன குழு? அந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகின்றோமே, அதை அவர்கள் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இனி வரும் உலகம் என்பது 3வது உலகமாகிய மேசியாவின் ராஜ்யம். மேசியாவின் ராஜ்யமானது வானதூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை என்றால் என்ன அர்த்தம்? 3ஆம் உலகத்தின் வானம் என்பது வானதூதர்கள் அல்ல, வான வகுப்பார் என்பது வானதூதர்கள் அல்ல, ஆளும் வர்க்கம் என்பது வானதூதர்கள் அல்ல என்று அர்த்தம். இதிலே இன்னொரு அர்த்தமும் தொக்கி நிற்கிறது. முதல் 2 உலகத்திலே ஏதோ ஒரு உலகமானது வானதூதருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதனால்தான் 3வது உலகம் வானதூதருக்கு கீழ்ப்படுத்தப்படவில்லை என்று அங்கே ஸ்பெசிபிக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இந்த வசனத்திலே தொக்கி நிற்கக்கூடிய ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம், ஏதோ ஒரு உலகம், முதலாம் உலகம் அல்லது 2ஆம் உலகத்திலே ஏதோ ஒரு உலகம் வானதூதர்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது வானதூதர்கள் இந்த 2 உலகத்தில் ஏதோ ஒரு உலகத்திலே ஆளும் வர்க்கமாக இருந்திருக்கின்றார்கள் என்பதுதான் அந்த வசனத்திலே தொக்கி நிற்கக்கூடிய ஒரு அர்த்தமாக இருக்கின்றது. அது எந்த உலகம்? நாம் இப்பொழுது 2ஆம் உலகமாகிய புறஜாதி உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தின் வானத்தின் சத்துவங்களாக மனிதர்களே இருக்கின்றார்கள். ராஜாக்களாகவும், அரசு அதிகாரிகளாகவும், மத வழிகாட்டிகளாகவும் இருப்பது மனிதர்கள் தான், வானதூதர்கள் அல்ல. எனவே 2ஆம் உலகத்தினுடைய வானமானது கண்டிப்பாக வானதூதர்களுக்கானது அல்ல என்பதை நாம் கண்கூடாகவே பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் மீதம் இருக்கக்கூடிய வானம் எது? முதலாம் வானம், முதலாம் உலகத்துடைய வானம். ஆம், முதலாம் வானமே கண்டிப்பாக வானதூதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது முதலாம் வானம் வானதூதர்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கின்றது. முதலாம் உலகமானது வானதூதர்களால் ஆளப்பட்டிருக்கின்றது. முதலாம் உலகத்தினுடைய வான வகுப்பார் வானதூதர்களாகவே இருந்திருக்கின்றார்கள். முதலாம் உலகத்தின் ராஜாக்களாகவும், அதிகாரிகளாகவும், மத வழிகாட்டிகளாகவும் இருந்தது வானதூதர்கள் தான். ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததால் முதலாம் உலகத்தினுடைய வானமானது வானதூதர்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது. மனுக்குலம் வானதூதர்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது. முதலாம் உலகத்திலே ஆளுகை செய்தல், நிர்வாகம் செய்தல், வழிகாட்டுதல் எல்லாமே வானதூதர்கள் தான் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தங்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட்ட அந்த உலகத்தை அவர்கள் தவறாக ஆளுகை செய்தார்கள்.
தவறாக வழி நடத்தினார்கள். எல்லா தூதர்களும் அவ்வாறு தவறாக ஆளுகை செய்தார்கள் என்று சொல்லிவிட முடியாது. இதை குறித்து நான் 1ஆம் உலகம் எனும் பாகம் 5 என்ற வீடியோவிலே வானதூதர்களின் பாவம் என்ற தலைப்பிலே விரிவாக பேசியிருக்கிறேன். அந்த வீடியோவை கேட்காதவர்கள் அதை கேட்டுக்கொள்ளவும். 1ஆம் உலகத்திலே வானமாக இருந்த வானதூதர்களிலே ஒரு கூட்டத்தார் சாத்தானுடைய வஞ்சகத்திலே விழுந்தார். அவர்கள் மாம்ச சரீரத்திலே வரும்பொழுது சாத்தான் அவர்களிலே காம இச்சையை தூண்டியதால் அவர்கள் கண்ணுக்கு மனுஷகுமாரத்திகள் மிகவும் சௌந்தரியம் உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். அதனாலே அவர்கள் மனுஷகுமாரத்திகளை பெண் கொண்டார்கள். இது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியின் சரீரத்திலே இருக்கும் பொழுது காம இச்சையை தூண்ட முடியாது. ஆகையால் அவர்கள் மாம்ச சரீரம் எடுத்து வரும்பொழுது அவர்களிலே காம இச்சையை சாத்தான் தூண்டினான். வானதூதர்கள் மனுஷகுமாரத்திகளை பெண் கொண்டதாலே அவர்களுக்கு ராட்சச சரீரத்திலே பிள்ளைகள் பிறந்தார்கள். அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆதாமின் சந்ததி கிடையாது. அவர்கள் வானதூதர்களுடைய சந்ததியர். ராட்சச சரீரத்திலே பிறந்த வானதூதரை சந்ததியர் ஆதாமின் சந்ததியரை கண்டிப்பாக ஒடுக்கி இருப்பார்கள். ஆதாமின் சந்ததி குறைந்து வானதூதர்களுடைய சந்ததி பூமியிலே 1ஆம் உலகத்திலே அதிகமானது. அதனாலே 1ஆம் உலகத்திலே அக்கிரமம் அதிகமானது. 1ஆம் உலகத்திலே அதனாலே அக்கிரமம் நிறைவடைந்தது. அதனாலே தேவன் 1ஆம் உலகத்தை அங்கே நியாயம் தீர்க்கின்றார். ஜலப்பிரளயத்தாலே நியாயம் தீர்க்கின்றார். இப்பொழுது 2ஆம் உலகத்திலே வானத்தின் சத்துவங்களாக இருப்பது யார்? சூரியனாக இருப்பது பெரும்பாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களாக இருக்கின்றார்கள். சந்திரனாக இருப்பது அரசு அலுவலர்கள் மற்றும் இராணுவம். நட்சத்திரங்களாக இருப்பது பல புறஜாதி மதங்களுடைய மத போதகர்கள். பல மதங்கள் இருக்கின்றன இல்லையா? எல்லா மதத்தினுடைய போதகர்களும் நட்சத்திரங்கள் தான். நம்ம ஏற்கனவே பார்த்தபடி கிறிஸ்தவ மத போதகர்களும் அந்த நட்சத்திரங்களே அடங்குகின்றார்கள். இப்ப எல்லா மத போதகர்களும் மார்க்கம் தப்பிய நட்சத்திரங்களாகத்தான் இருக்கிறார்கள். எந்த ஒரு மத போதகர்களும் மதம் என்று வந்துவிட்டாலே அங்கு சரியான வழிகாட்டுதல் என்பது இருக்காது. அவர்களுடைய மதத்துக்கு ஏற்றபடியான போதனைகளை போதித்துக் கொண்டிருப்பார்கள். எல்லா மதங்களும் தவறான வழியை காட்டக்கூடியது. அதனால எல்லா மத போதர்களும் தவறான வழியை காட்டக்கூடிய மார்க்கம் தப்பிய நட்சத்திரங்களாகத்தான் இருக்கின்றார்கள். இப்போ எல்லோருமே இப்படியாக தவறான வழியை வழிநடத்தக்கூடிய நட்சத்திரங்களாக அந்த 2ஆம் வானத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆளும் வர்க்கமும் தவறாக வழிநடத்தி கொண்டிருக்கிறது. நட்சத்திரங்களும் தவறாக வழி நடத்தி கொண்டிருக்கிறது. சந்திரனும் ராஜாக்களிடமிருந்து உத்தரவை வாங்குகின்ற செயல்படுத்தக்கூடியவும் தவறாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால மொத்த 2ஆம் உலகத்துடைய வானத்தின் சத்துவமும் தவறானதாகவே இருக்கின்றது. 3ஆம் உலகத்திலே வானத்திலும் பூமியிலும் நீதி வாசமாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எதிலே சொல்லப்படுகிறது? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீதியாய் ஆளுகை செய்யக்கூடிய 3ஆம் உலகத்து சூரியன் யார்? 3ஆம் உலகத்து சந்திரன் யார்? இது அடுத்த கேள்வி. அங்கே இருக்கும் அந்த இருபெரும் வெளிச்சம், சூரியன் சந்திரன் என்பது இருபெரும் வெளிச்சம். அந்த இருபெரும் வெளிச்சமானது தேவனும் இயேசுவும் தான். தேவன் சூரியனை போல் பிரகாசிப்பார். தேவனுடைய வெளிச்சத்தை எதிரொலிப்பவராக சந்திரனாக இயேசு இருப்பார். 3ஆவது உலகமானது மொத்தமும் இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட அவர் அங்கு சூரியனாக இல்லாமல், அங்கு அவர் ராஜாவாக இல்லாமல் தனக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்திய தேவனுக்கு கீழ்ப்பட்டு அவர் ஒரு சந்திரனாகவே இருந்து கொண்டிருப்பார். அவர் இயேசுவுக்கு தேவனுக்கு கீழ்ப்பட்டுதான் இருப்பார் என்று 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாதி ராஜாவாக இருந்து தேவ சித்தத்தை பூமியிலே நிறைவேற்றுவார். அப்பொழுது பரலோகத்திலே தேவ சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் தேவ சித்தம் செய்யப்படும். இயேசுவுடன் கூட சபையாரும் மற்ற ஆவிநிலையில் உள்ள வகுப்பாரும் சந்தனாக இருந்து தேவனுடைய சித்தத்தை உலகத்துக்கு பிரகாசித்துக் கொண்டிருப்பார்கள். சரி, அப்படியானால் 3ஆம் உலகத்திலே நட்சத்திரங்களாக யார் இருப்பார்? இப்போ மாம்ச சரீரத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை வழிநடத்த வேண்டும் என்றால் இந்த நட்சத்திரங்கள் மாம்ச சரீரத்திலே இருக்க வேண்டும். இப்போ இயேசு, சபையார் மற்ற ஆவி நிலைய வகுப்பார் எல்லாம் ஆவின் சரீரத்திலே இருக்கின்றார்கள். அவர்கள் நட்சத்திரங்களாக இருக்க முடியாது.
யார் மாம்ச சரீரத்தில் இருக்கின்றார்களோ அவர்கள் மாம்ச சரீரத்தில் இருக்கக்கூடிய மனுக்குலத்துக்கு வழிகாட்டக்கூடிய வழி நடத்தக்கூடிய ஒரு நட்சத்திரங்களாக இருக்க முடியும். எனவே நித்திய ஜீவனை பெற்ற இஸ்ரேல் ஜனங்களே 3ஆம் உலகத்தினுடைய வழிநடத்தும் நட்சத்திரங்களாக இருப்பார்கள் என்று தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இஸ்ரேல்கள் எல்லாரும் அப்படியாக வழிநடத்தக்கூடிய வகுப்பாராக இருக்க மாட்டாங்க. அவர்கள் ஒரு வகுப்பார், இஸ்ரேல் ஜனங்களிலே ஒரு வகுப்பார் மொத்த மனுக்குலத்தையும் வழிநடத்தும் நட்சத்திரங்களாக இருப்பார்கள். இதை குறித்து நாம் பின்னர் விரிவாக பார்க்கலாம். இயேசு தேவ சித்தத்தை இயேசுவும் சபையாரும் சந்திரனாக இருந்து தேவ சித்தத்தை இந்த நட்சத்திர வகுப்பாராக இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு வெளிப்படுத்துவார்கள். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த தேவ சித்தத்தை பெற்றுக்கொண்டு அதன்படி உலகத்தில் இருக்கக்கூடிய மாம்ச சரீரத்தில் இருக்கக்கூடிய மொத்த மனுக்குலத்தையும் வழி நடத்துவார்கள். இஸ்ரேல் ஜனங்களாகிய அந்த நட்சத்திரங்களுக்கு தேவனுடைய வார்த்தை இயேசு மற்றும் ஆவிநிலை வகுப்பார் மூலமாக எங்கிருந்து அவர்கள் அந்த வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருப்பார்கள் என்பது அடுத்த கேள்வி. இயேசுவும் மற்ற ஆவி சரீரத்தில் இருக்கக்கூடிய வகுப்பாரும் தேவனுடைய சத்தியத்தை, தேவனுடைய சித்தத்தை எப்படி நட்சத்திர வகுப்பாருக்கு வெளிப்படுத்துவார்கள், எங்கிருந்து வெளிப்படுத்துவார்கள்? இதற்கான விடை ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இருக்கின்றது. சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு சியோன் என்பது எருசலேம் அல்ல. 3ஆம் வானம், அதாவது 3ஆம் உலகத்தினுடைய ஆட்சியாளராகிய தேவன், இயேசு, சபையார் மற்றும் ஆவியின் சரீரத்தில் உள்ள விசுவாசிகள் ஆகியோர் வாசமாயிருக்கக்கூடிய 3ஆம் உலகத்தினுடைய தலைநகரமே அந்த சியோன். அதாவது 3ஆம் உலகத்துடைய வான வகுப்பார் வாசமா இருக்கக்கூடிய இடம், அதுதான் அந்த சியோன். பலரும் இன்று இஸ்ரேலின் தலைநகராக இருக்கக்கூடிய அந்த எருசலேம் தான் சியோன் என்று அங்கு கூறுகிறார்கள். ஆனால் அங்கு சியோனும் எருசலேமும் தனித்தனியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அது கண்டிப்பாக எருசலேம் கிடையாது. எருசலேமுக்கும் சியோன் என்று ஒரு பெயர் உண்டு. ஆனாலும் இங்கு கூறப்பட்டிருக்கக்கூடிய சியோன் என்பது கண்டிப்பாக எருசலேம் அல்ல. ஏனென்றால் அந்த வசனத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சியோனிலிருந்து வேதம் கிளம்பும், எருசலேம் என்பது கர்த்தருடைய வசனம் வெளிப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சியோன் வேறு, எருசலேம் வேறு. எருசலேமுக்கு சியோன் என்று பெயர் இருக்கின்றது. ஆனாலும் அதற்கு முன்னரே, எருசலேமுக்கு சியோன் என்று பெயர் வருவதற்கு முன்னரே எர்மோன் மலைக்கு சியோன் என்று ஒரு பெயர் இருந்திருக்கிறது. எர்மோன் மலைக்கு அதன் அருகே இருந்த சீதோன் தேசத்து மக்கள், சீதோனியர், அதை எப்படி அழைத்தார்கள் என்றால் சீரியோன் என்று அழைத்திருக்கிறார்கள். உபாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எப்படி அழைத்திருக்கிறார்கள்? சீரியோன். இப்ப அதனால்தான் ஏர்மோன் மலை அருகே இருந்த சீரியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இன்றைக்கு சீரியா இருக்குல்ல, இப்போ அந்த தேசம் தமாஸ்கஸ் எல்லாம் அந்த எர்மோன் மலைக்கு அருகே இருக்கும். அதனால அங்கே குடியிருந்தவர்கள் சீரியர்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். சரி, எர்மோன் மலையானது சிரியோன் என்றுதானே சொல்லப்பட்டிருக்கிறது, சியோன் என்று சொல்லப்படவில்லையே. சியோன் என்பதற்கு ஏதாவது வசன ஆதாரம் இருக்கின்றதா என்று நீங்கள் கேட்கலாம். ஒரு ஆதாரத்தை நாம் பார்ப்போம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். யோர்தானுக்கு இப்புறத்திலே சூரியோதய திசையிலே அர்னோன் ஆற்றங்கரையில் உள்ள ஆரவோர் தொடங்கி எர்மோன் என்னும் சியோன் மலை வரைக்கும் உள்ள தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஆரோவேர் தொடங்கி எர்மோன் என்னும் சியோன் மலை வரைக்கும் உள்ள தேசம். எர்மோன் எனும் சியோன் மலை, எர்மோன் எனும் சியோன் மலை. இது என்ன அர்த்தம்? எர்மோன் அலைய சியோன், எர்மோனுக்கு இன்னொரு பெயர் சியோன் என்றுதான் அதோடைய அர்த்தம். எர்மோனே சியோன் மலை. சிலர் உபாகமம் 4:48 இசட்ஐஓஎன் என்று சொல்லப்படவில்லையே, எஸ்ஐஓஎன் என்று தானே சொல்லப்பட்டிருக்கிறது, ஜியோன் என்று சொல்லப்படவில்லையே என்று கோருவார்கள். அப்படிப்பட்டவர்களுக்காக இன்னும் ஒரு வசன ஆதாரத்தை நாம் பார்ப்போம். சங்கீதம் 133ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆங்கிலத்திலே நாம் பார்த்தோம் என்றால் as the dew of Hermon and as the dew that descended upon the mountains of Zion
என்று அங்கு ஆங்கிலத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஆங்கிலத்திலே and as the dew என்பது இட்டாலிக்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கும். இட்டாலிக்ஸ்ல கொடுக்கப்பட்ட என்ன அர்த்தம்? ஒரிஜினல்ல இல்ல, புரிந்து கொள்வதற்காக சேர்க்கப்பட்ட வாக்கியம் என்று அதனுடைய அர்த்தம். ஆனால் பல ஆங்கில வேதாகமங்களில் கேஜேவியில் இட்டாலிக்ஸ்ல கொடுக்கப்பட்ட அந்த வாக்கியத்தை நீக்கிவிட்டு மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த இட்டாலிக்ஸை சேர்த்தோம் என்றால் தவறான ஒரு மொழிபெயர்ப்பு அது கொடுப்பதாக இருக்கின்றது. 2 மலைகளிலிருந்து பனி இறங்குகின்றது போல அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அதனுடைய சரியான அர்த்தம் அப்படி அல்ல. இப்போ இந்த இட்டாலிக்ஸ்ல கொடுக்கப்பட்ட வாக்கியத்தை நீக்கிவிட்டு பார்த்தோமே ஆனால் as the dew of Hermon that descended upon the mountains of Zion என்றுதான் அந்த வாக்கியம் இருக்க வேண்டும். ஆங்கிலத்தை கிங் ஜேம்ஸ் வெர்ஷனை சார்ந்து தமிழிலே மொழிபெயர்த்ததால் தமிழிலும் அது 2 மலைகள் இருப்பது போல ஜியோன் மலை மேலும் எர்மோன் மலையிலிருந்து பனி இறங்குகின்றது என்பது போல சொல்லப்பட்டிருக்கிறது. தவறாக அர்த்தம் கொள்ளும்படியாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அதன் சரியான மொழியாக்கமானது ஜியோன் பர்வதங்களின் மேலிருந்து இறங்கும் எர்மோனின் பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. அதாவது ஜியோன் பர்வதங்களின் மேலிருந்து இறங்குவது என்னது? எர்மோனின் பனி. இப்போ ஜியோன் என்பது வேறல்ல, எர்மோன் என்பது வேறல்ல. ஜியோனிலிருந்து இறங்கக்கூடிய பனியானது ஜியோனின் பனி என்றும் சொல்லலாம், அதை எர்மோனின் பனி என்றும் சொல்லலாம். ஏனென்றால் ஜியோன் மலையும் எர்மோன் மலையும் ஒன்றுதான். இதுதான் அந்த வசனம் என்பது நமக்கு தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஜியோன் மலையிலிருந்து தான் எர்மோனுடைய பனி இறங்குகின்றது என்று சொல்லப்பட்டிருப்பதால் சியோனும் எர்மோனும் ஒன்று என்பதை சங்கீதம் 133ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. எர்மோனானது சியோன் என்று அழைக்கப்பட்டதால் அங்கிருந்து ஓடி வந்த யோர்தான் ஆறும் கூட முதலிலே சியோன் ஆறு என்றுதான் அழைக்கப்பட்டது. அந்த சியோன் ஆறு ஓடிய பகுதிகளையும் கானானியர்கள், குறிப்பாக எபூசியர்கள் சியோன் என்று அழைத்தார்கள். இந்த தாவீது காலத்திலே எருசலேமிலே கானானியர்களின் ஒரு வகுப்பாராகிய எபூசியர்கள் இருந்தார்கள். சியோன் ஆறு தங்களுடைய பகுதியிலே ஓடிய காரணத்தினாலே, சியோனிலிருந்து உற்பத்தியாகிய அந்த ஆறு தங்களுடைய பகுதியிலே ஓடிய அந்த காரணத்தினாலே தங்களுடைய பகுதியும் அவர்கள் சியோன் என்று அழைத்துக் கொண்டார்கள். அங்கிருந்து அவர்கள் கோட்டையானது சியோன் கோட்டை என்று அழைக்கப்பட்டது என்று 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு வருவதற்கு முன்பாகவே அது சியோன் கோட்டை என்றுதான் அழைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நகரமானது சியோன் நகரம் என்றுதான் அழைக்கப்பட்டது. தாவீது சியோன் கோட்டையை பிடித்த பொழுது அதன் பெயர் தாவீது நகரமானது. ஆமாம் சகோதரர்களே, சியோன் என்பது எபிரேய வார்த்தை அல்ல, அது ஒரு கானானிய வார்த்தை. சியோனை தாவீது பிடித்த பின்னர் தான் அது சியோன் எனும் தாவீது நகரம் என்று அழைக்கப்பட்டது. 2 நாளாகவும் 5:2 சொல்லப்பட்டிருக்கிறது. இது அதாவது சியோன் அலையஸ் தாவீது நகரம். ஏன் சியோன் அலையஸ் தாவீது நகரம் என்று சொல்லப்படுகிறது? அது முன்பு சியோன் என்று அழைக்கப்பட்டது. அதுக்கு தாவீது பிடித்த பிறகு அதற்கு தாவீது நகரம் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் அதோடைய அர்த்தமாக இருக்கின்றது. அந்த இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்கும் முன்பாகவே அந்த எருசலேமானது சியோன் தேசம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. காரணம், சியோன் மலையிலே உற்பத்தியாகி கொண்ட அந்த யோர்தான் என்ற அந்த சியோன் ஆறானது அவர்கள் பகுதியிலே ஓடிய காரணத்தினாலே எபூசியர்கள் தங்களுடைய தேசத்தையும் சியோன் தேசம் என்று அழைத்துக் கொண்டார்கள். அதனால இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்தை கைப்பற்றிய பொழுது யோர்தான் உற்பத்தியாகும் எர்மோன் மலையும் சியோன் என்று அழைக்கப்பட்டது. சியோன் ஆறாகிய யோர்தான் ஆறு ஓடக்கூடிய எருசலேம் பகுதியும் சியோன் என்று அழைக்கப்பட்டது. இப்போ 2 சியோன்கள் இருந்தது. 2க்கும் வித்தியாசம் தெரிய வேண்டும் என்பதற்காக எர்மோன் மலையை வேதமானது வடதிசை சியோன் என்று அழைத்தது. சங்கீதம் 48ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதிலே எர்மோன் மலையானது வடதிசை சியோன் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. ஆம் சகோதரர்களே, வடதிசை சியோன் தான் எர்மோன் மலை, தென் திசை சியோன் தான் எருசலேம். வேதத்திலே சியோன் என்று தீர்க்க தரிசனமாக கூறும் இடங்களில் எல்லாம் அது பெரும்பாலும் எர்மோன் மலையையே குறிக்கும். எனவே வேதத்திலே சியோன் என்று வார்த்தையை நாம் சரியான கருத்திலே புரிந்து கொள்ளுதல் அவசியம். அந்த வடதிசை சியோனாகிய எர்மோனே மகாராஜாவின் நகரம் என்று அதே சங்கீதம் 48:2 சொல்லப்படுகிறது.
அங்க என்ன சொல்லப்படுகிறது? அது வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. வடிப்பம்னா அழகான, அழகான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அதாவது அந்த வடதிசை சீயோனாகிய எர்மோன் தான் உலகம் முழுவதுக்குமான ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய இந்த 3ஆம் உலகத்துக்கான தலைநகராக இருக்கும். அதனால தான் அது அழகாக இருக்கின்றது. சர்வ பூமிக்கும் அது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏனென்றால் அங்கிருந்து தான் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும். அதனால அது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இடமாக அந்த வடதிசை சீயோன் இருக்கும் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சீயோனிலிருந்து தேவனுடைய சித்தம் இயேசு மற்றும் அங்கே வாசமாய் இருக்கக்கூடிய எர்மோனிலே வாசமாய் இருக்கக்கூடிய ஆவியின் சரீரத்தாலே இஸ்ரேலுக்கு நட்சத்திர வகுப்பாராகிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். அந்த நட்சத்திர வகுப்பாராகிய இஸ்ரேல் ஜனங்கள் எருசலேமிலிருந்து உலகத்தை தேவ சித்தப்படி வழி நடத்துவார்கள். இதுவே சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும் என்பதுடைய அர்த்தமாகும். தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு நேரடியாக வெளிப்படாது. சியோனில் தேவன் எருசலேமில் உள்ள இஸ்ரேலுக்கு வெளிப்படுத்தி எருசலேமில் உள்ள இஸ்ரேல்கள் உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார்கள். அதன்படி அவர்களை வழி நடத்துவார்கள். எனவே 3ஆம் உலகத்தின் வானம் என்பது எர்மோனில் உள்ள ஆவிக்குரிய வகுப்பார் மற்றும் எருசலேமில் உள்ள நட்சத்திர வகுப்பாராகிய இஸ்ரேல் ஜனங்கள். இவர்கள் 2 வகுப்பாரும் சேர்ந்துதான் 3ஆம் உலகத்தினுடைய வான வகுப்பாராக இருக்கின்றார்கள். சியோன் என்ற பெயர் மட்டுமல்ல, எருசலேமின் பல பெயர்களும் எர்மோனுக்கு பொருந்தக்கூடியதாகத்தான் இருக்கும். எருசலேமும் எர்மோனும் சியோன் என்று அழைக்கப்பட்டது போல 3ஆவது உலகத்திலே எர்மோனும் எருசலேம் என்றும் அழைக்கப்படும். அதாவது 2 சியோன் இருந்தது போல 2 எருசலேம் இருக்கும். இப்போது இருக்கக்கூடிய எருசலேம் சாதாரண எருசலேம் என்றும், அது எர்மோன் மலையானது பரம எருசலேம் என்றும் அழைக்கப்படும். இதற்கான ஆதாரம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்களோ சியோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும் 1000 தேவ தூதர்களிடத்திற்கும் வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய மகாராஜாவின் நகரம் எது? எர்மோன். இங்கு அதை என்ன சொல்லப்படுகிறது? இங்கு ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்துக்கு வந்து சேர்ந்தீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்க ஜீவன் மலைக்கு வந்திருக்கிறீர்கள், அது மகாராஜாவின் நகரமாக இருக்கின்றது, அது பரம எருசலேமுமாக இருக்கின்றது என்று அங்கு சொல்ல வருகிறார். இப்ப எர்மோனிலிருந்தே சபையார் ஆளுகை செய்வார்கள். எர்மோனிலிருந்து ஆட்சி செய்ய 3ஆவது வான வகுப்பாருக்கான அழைப்பிலே நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதையே அப்போஸ்தலர் பவுல் இந்த வசனம் மூலமாக சபையாருக்கு கூற வருகிறார். இதன் மூலம் சியோனாகிய எர்மோன் மலைக்கு, மகாராஜாவின் நகரமாகிய எர்மோன் மலைக்கு பரம எருசலேம் என்ற ஒரு பெயர் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். பரம எருசலேம்னா பரலோகத்தில் இருக்கக்கூடிய எருசலேம் என்று நான் நினைக்க கூடாது. பரம ஹெவன்லி ஜெருசலேம் என்பதற்கு, இந்த ஹெவன்லி என்பதற்கு எப்போதும் ஆகாயம் என்றுதான் அர்த்தம் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. இங்கு அது உன்னதத்திலே அப்படிங்கிறத சொல்றோம்ல, அதாவது உன்னதமான எருசலேம் என்பது இதனுடைய சரியான மொழிபெயர்ப்பாகும். நாம் இதுவரைக்கும் 3 வானங்களை குறித்து பார்த்தோம். 1ஆம் வானம் வானதூதர்கள் கீழ்ப்படுத்தப்பட்டிருந்தது. அதில் நீதி இல்லாததால் அவர்கள் கீழ்ப்படுத்தப்பட்ட உலகமானது அவர்களால் தவறாக வழிநடத்தப்பட்டது. எனவே 1ஆம் உலகத்தின் அக்கிரமம் நிறைவடைந்து அந்த 1ஆம் உலகத்துக்கு கடைசி காலம் என்று ஒன்று வந்தது. அந்த கடைசி காலத்திலே அந்த 1ஆம் உலகமானது நியாய தீர்ப்பிலே அளிக்கப்பட்டது. அந்த 1ஆம் உலகத்தின் வானத்திலே நீதி வாசமாய் இருக்கவில்லை. 2ஆம் உலகமானது இப்போது இருந்து கொண்டிருக்கும் புறஜாதி உலகமாகும். இந்த 2வது உலகத்திலே வானத்தின் ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நாம் நேரிலேயே பார்த்து கொண்டிருக்கிறோம். துன்மார்க்கர்கள் மட்டும்தான் இங்கே அரசியலுக்கே வர முடிகின்றது. துன்மார்க்கர்கள் மட்டும்தான் அரசியல்வாதியாக முடிகிறது. அந்த துன்மார்க்க அரசியல்வாதிகளிடம் தான் அந்த ஆட்சியாளர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். வழிகாட்டக்கூடிய நட்சத்திரங்களாகிய இந்த மத போதகர்கள் கூட எப்படி இருக்கின்றார்கள் என்பதை நீங்களே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பண வெறி பிடித்தவர்களாகவும், அதிகார வெறி பிடித்தவர்களாகவும், புகழ் போதை பிடித்தவர்களாகவும், இப்படிப்பட்ட ஒரு பிசாசுகளாகத்தான் இந்த மதத்தின் போதகர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதுல எந்த மத போதகர்களும் விதிவிலக்கல்ல. நான் எல்லா கிறிஸ்தவ மத போதகர்களையும் சேர்த்துதான் கூறுகிறேன். எனவே இவர்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட்ட 2ஆம் உலகத்தின் அக்கிரமம் இப்போது நிறைவடைந்து அந்த கடைசி காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இந்த 2ஆம் உலகத்தினுடைய அந்த கடைசியிலே தான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம். 1ஆம் உலகம் அழிந்தது போல இன்னும் சிறிது காலத்திலே இந்த 2ஆம் உலகம் அழிய இருக்கின்றது. நியாய தீர்ப்பினாலே அழிய இருக்கின்றது. இதன் பிறகு வர இருக்கக்கூடிய 3ஆம் உலகத்திலே
வானத்தின் சத்துவங்களாக தேவன், இயேசு, சபையார், மற்ற ஆவிய நிலையில் இருக்கும் தேவ ஜனங்கள் மற்றும் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லோரும் நீதிபரராகிய அந்த தேவனுடைய சித்தத்துக்கு இணங்க நீதியாய் ஆட்சி செய்வார்கள். ஜனங்களை நீதியாய் வழிநடத்துவார்கள். எனவே இனி வர இருக்கக்கூடிய இந்த 3ஆம் உலகத்தின் வானமும் பூமியும் நீதி வாசமாய் இருக்கக்கூடிய புதிய வானம், புதிய பூமி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே 3ஆம் உலகத்திலே அக்கிரமம் நிறைவடையாது. அக்கிரமம் நிறைவடைந்தால்தான் ஒரு உலகத்துக்கு கடைசி காலம் வரும். அக்கிரமம் நிறைவடையாத உலகமானது அதற்கு ஒரு கடைசி காலம் என்பதே, அதுக்கு ஒரு அழிவு என்பதே கிடையாது. அது நித்திய உலகமாக, நித்திய ராஜ்யமாக இருந்து கொண்டிருக்கும். அந்த உலகம் மட்டுமல்ல, 3ஆம் உலகம் மட்டுமல்ல, அதில இருக்கக்கூடிய ஜனங்களும் கூட நித்திய ஜீவனோடு இருப்பார்கள். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அப்போஸ்தலர் பவுல் தான் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டேன் என்று கூறுகின்றார். அடுத்த வசனத்திலே பரதீசுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டேன் என்று கூறுகின்றார். இதில் எது சரி? அவன் 3ஆம் வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டானா அல்லது பரதேசுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டானா? 3ஆம் வானம் என்றாலும் பரதீசு என்றாலும் ஒன்றுதான். அதனால்தான் ஒரு இடத்திலே 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டேன் என்று கூறிய பவுல் இன்னொரு இடத்திலே பரதீசுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டேன் என்று கூறுகின்றார். பரதீசு என்றால் என்ன? பரதீசை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? இதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்த்தோமேயானால் 3ஆம் வானம் குறித்தும் அது ஸ்தாபிக்கப்படும் இடம் குறித்தும் இன்னமும் நாம் தெளிவு பெற முடியும். பரதீசை அறிந்து கொள்வதன் மூலமாக 3ஆம் வானம் எங்கே ஸ்தாபிக்கப்பட போகின்றது என்பதை குறித்து இன்னும் ஏற்கனவே நாம் பார்த்துவிட்டோம். எர்மோனில் தான். இதை உறுதி செய்வதற்காக பரதீசு எங்கே இருக்கின்றது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்போ வெளிப்படுத்தல் 2:7 பாருங்க, பரதீசுக்கு மத்தியிலே ஜீவ விருட்சம் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப ஜீவ விருட்சம் இருக்கும் இடம்தான் பரதீசு. ஜீவ விருட்சம் எங்கே இருந்தது? எங்கே இருந்ததாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது? ஏதேன் தோட்டத்திலே இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1, 2, 3 எல்லாம் படிச்சீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். இப்ப ஏதேன் தோட்டத்தில் தான் ஜீவ விருட்சம் இருந்ததுன்னா, அப்ப இங்க பரதீசிலும் ஜீவ விருட்சம் இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? ஏதேன் தான் பரதீசு, பாரடைஸ் தான் ஏதேன். ஏதேன் என்பதுதான் இங்கே பாரடைஸ் என்று அழைக்கப்படுகின்றது. ஏதேனானது எர்மோன் மலையும் அதை சார்ந்த பகுதியும் என்பதை நாம் ஏற்கனவே எனது முதல் வீடியோவிலே பேசியிருக்கிறேன். அந்த வீடியோவை கேட்காதவர்கள் அதை கேட்டுக்கொள்ளவும். எனவே பரதீசும் ஏதேனும் ஒன்றுதான். ஏதேன் எர்மோன் மலையில் தான் இருந்தது. 3ஆம் வானமும் அதே ஏதேன் இருந்த எர்மோன் மலையில் தான் ஸ்தாபிக்கப்பட இருக்கின்றது. அப்படியானால் 3ஆம் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர் பவுல் ஏதேனுக்கு தான் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறான். அதனால் தான் அவன் அதை பரதீசு என்று கூறுகிறான், பாரடைஸ். அங்கே ஸ்தாபிக்கப்பட இருக்கும் 3ஆம் உலக ஆளுகையை அவன் தரிசனமாக கண்டிருக்கிறான். சகோதரர்களே, அந்த பாரடைஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஏதேனானது இன்றைய லெபனானில் உள்ள ஆன்டி லெபனான் மலைத்தொடருடைய தென் பகுதியிலே இருக்கிறது. அந்த மலைத்தொடருடைய உயர்ந்த மலையே அதுதான். அந்த பகுதியானது இன்றைக்கு ஒரு பகுதி லெபனானில் இருக்கிறது, ஒரு பகுதி சிரியாவில் இருக்கிறது, ஒரு பகுதி இஸ்ரேலில் இருக்கிறது. அது ஆக்சுவலாக கானான் தேசத்தினுடைய வட எல்லை. கானான் தேசமானது இஸ்ரேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண தேசம். அந்த மொத்த எர்மோன் மலையும் கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு சொந்தமானது. இஸ்ரேலுக்கு அது கூடி சீக்கிரமாக வந்து சேரும். அந்த மலைதான் 3ஆம் உலகத்துடைய தலைநகராக இருக்கும். ஏனென்றால் அங்கேதான் 3ஆம் உலகத்தின் வான வகுப்பார் வாசமா இருக்கக்கூடிய ஒரு இடமாக அது இருக்கின்றது. அந்த 3ஆம் வான தரிசனத்திலே பவுல் கண்டது என்ன என்பதை நாம் அடுத்து பார்க்க வேண்டும். அங்கே அவன் மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஏதாவது புரியுதா உங்களுக்கு? மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகள். அது வாக்கு கெட்டாத வார்த்தைகள் இருக்குதா? அர்த்தம் இருக்குதா? அர்த்தமில்லாத ஒரு மொழிபெயர்ப்பு இல்லையா? இந்த வாக்கியம் நாம் புரிந்து கொள்வதற்கு சற்று குழப்பமாக இருக்குது. ஆங்கிலத்தில் இது எவ்வாறு இருக்கு என்று பார்க்க வேண்டும். அண்ட் ஹியர்ட் unspeakable words which is not lawful for a man to utter என்று இருக்கிறது. அது சரியான மொழிபெயர்ப்பு எப்படி இருக்கணும்னா, மனுஷர்களால் போதிக்க கூடாததும் மனிதர்களுக்கு இதுவரை
போதிக்கப்படாததுமான வார்த்தைகளை நான் அங்கு கேட்டேன் என்பதுதான் அந்த வாக்கியத்தினுடைய சரியான புரிந்து கொள்ளுதல். மனுஷர்களால் போதிக்க கூடாததும் மனிதருக்கு இதுவரை போதிக்கப்படாததுமான வார்த்தைகள் என்றுதான் அதனுடைய சரியான அர்த்தம். அப்படி மனிதர்களுக்கு இதுவரை போதிக்கப்படாத காரியம் எது? போதிக்கப்பட்டிராத காரியம் எது? இதுவரை மனிதர்களுக்கு அந்த 3ஆம் வானம் அதை குறித்த காரியங்கள் தான் போதிக்கப்படவே இல்லை. 1ஆம் உலகத்திலே உள்ள ஜனங்களுக்கு 2ஆம் உலக காரியங்கள் எப்படி இருக்கும் என்று அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. மனம் திரும்பினால் 2ஆம் உலகத்திலே பிரவேசிப்பீர்கள் என்பதுதான் அவர்களுக்கு அங்கு போதிக்கப்பட்டிருக்கும். அதேபோல 2ஆம் உலகத்திலே உள்ளவர்களுக்கு 3ஆம் உலக காரியங்கள் முழுமையாக போதிக்கப்படவில்லை. நீங்கள் விசுவாசிகளாக இருந்தால், நீதியாக வாழ்ந்தால் நித்திய ஜீவன் கிடைக்கும் மறுமையிலே. அவ்வளவுதான் அவங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கும். பரிசுத்த ஆவி 2ஆம் உலகத்திலே வாழ்ந்த பரிசுத்த ஆவியை பெற்ற சபையார் எல்லோருக்கும் இனிவரும் உலகத்திற்கான பலன்களை அவர்கள் என்ன என்பதை அவர்கள் ருசி பார்த்தார்கள் என்பது எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். அவர்களுக்கு அந்த 3ஆம் வான காரியங்களை அவர்கள் ருசித்திருக்கிறார்களே, அவர்களுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். ஏனென்றால் எபிரேயர் 6:5 அது சொல்லப்பட்டிருக்கிறது. இனிவரும் உலகத்தினுடைய பலன்களை ருசி பார்த்தோம் என்று சொல்லப்படும். இனிவரும் உலகம் என்பது 3ஆம் உலகம் தான். சபையாருக்கு தாங்கள் இயேசுவோடு பாடுபட்டால் அவரோடு ஆளுகை செய்வோம். அதாவது 3ஆம் வானத்திலே பங்கேற்போம். 3வது உலகத்திலே ஆட்சியாளர்களாக இருப்போம். அது நித்திய ராஜ்யம். அதிலே நித்திய ஜீவனோடு தெய்வீக சரீரத்திலே இயேசுவோடு உடன் சுதந்திரராக இருப்போம். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரிய வந்தது. ஆனால் அதை குறித்து தெளிவான விரிவான காரியங்கள் அவர்களுக்கு போதிக்கப்படவே இல்லை. அது வேதத்திலே நம்ம பார்த்தோம் என்றால் 3ஆம் உலக காரியங்கள் எல்லாம் ஒன்றும் எல்லாம் கடைசி காலத்திலே வெளிப்படுத்துவதற்காக ஒரு மறைபொருளாக மட்டுமே வைக்கப்பட்டிருந்தது. அது 2ஆம் உலகத்திலே மத்தியிலே வாழ்ந்தவர்களுக்கு அதை குறித்து வெளிப்படையாக சொல்லப்படவில்லை. மூன்றாம் வான காரியங்கள் இதுவரை மனிதர்களுக்கு போதிக்கப்படவே இல்லை என்றும், அதை மனிதர்களில் யாரும் போதிக்கவே கூடாது என்றும் கூறுகின்றீர்கள். பின் எப்படி நீங்கள் அதை வெளிப்படுத்தலாம் என்று நீங்கள் கேட்கலாம். 2ஆம் உலகத்தின் வானம், பூமி பற்றிய காரியங்கள் 1ஆம் உலகத்தில் உள்ளவர்களுக்கு போதிக்கப்படவில்லை என்பது உண்மைதான். அதற்காக 1ஆம் உலகத்தில் உள்ள யாருக்குமே அது போதிக்கப்படவில்லை என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. 1ஆம் உலகத்தினுடைய கடைசி காலத்திலே 120 வருடம் நோவா அவர்களுக்கு நீதியை பிரசங்கித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் மனம் திரும்பும்படி பிரசங்கித்தான். அப்பொழுது அவர்களுக்கு 2ஆம் உலகத்தினுடைய வானம், பூமி பற்றி கண்டிப்பாக போதிக்கப்பட்டிருக்கும். மனம் திரும்பி பாவத்திலிருந்து மனம் திரும்புகள், தேவன் மனம் திரும்பாத இந்த உலகத்தை அழித்து புதிய உலகத்தை ஸ்தாபிக்க இருக்கின்றார். அந்த புதிய உலகத்துக்கு நீங்கள் தகுதி பெற வேண்டும் என்றால் மனம் திரும்ப வேண்டும். அந்த புதிய உலகமானது எப்படி இருக்கும் என்றெல்லாம் தேவன் கண்டிப்பாக நோவாவுக்கு வெளிப்படுத்தி, நோவா அதை கண்டிப்பாக 1ஆம் உலகத்தினுடைய கடைசி காலத்திலே இருந்த மனம் திரும்ப வேண்டிய அந்த ஜனங்களுக்கு போதித்திருப்பார். அதை போலவே 2ஆம் உலகத்தினுடைய கடைசி காலத்திலே நாம் இருக்கிறோம். இப்படி கடைசி காலத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு மனம் திரும்பும்படியும், 2ஆம் உலகத்தினுடைய அழிவு குறித்தும், 3ஆம் உலகத்தினுடைய நீதி வாசமாயிருக்கும் வானம், பூமி குறித்தும் கண்டிப்பாக போதிக்கப்பட வேண்டும். அதன்படி தேவன் எனக்கு வெளிப்படுத்தி இந்த 3ஆம் உலகத்தினுடைய வான காரியங்களை உங்களுக்கு நான் போதித்துக் கொண்டிருக்கிறேன். 2ஆம் உலகத்தினுடைய மத்திய காலத்திலே வாழ்ந்த மற்ற யாருக்குமே இந்த 3ஆம் உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் கண்டிப்பாக முத்திரிக்கப்பட்ட காரியமாக தான் இருக்கிறது. இப்பொழுதுதான் அந்த 3ஆம் உலக காரியங்கள் ஏற்கனவே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது முத்திரிக்கப்பட்டதாக இருந்தது. இப்பொழுது முத்திரை உடைத்து வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ நீங்க கேட்கலாம், அப்படியானால் 2ஆம் உலகத்தினுடைய மத்திய கால பகுதியிலே வாழ்ந்த அப்போஸ்தலர் பவுலுக்கு ஏன் அது தரிசனமாக வெளிப்படுத்தப்பட்டது என்று நீங்கள் கேட்கலாம். அப்போஸ்தலர் பவுல் வான வகுப்பாரில் ஒருவராகிய சபையாருக்கு தான் அந்த நிருபங்களை எழுதுகின்றார். சபையாருக்கு 3ஆம் வானத்திலே அவர்கள் பிறப்போக்கும் ஸ்லாக்கியங்களை, மகிமைகளை குறித்து போதிக்க வேண்டியது பவுலுடைய கடமை. எனவே தேவன் அவனுக்கு 3ஆம் உலக காரியங்களை, குறிப்பாக 3ஆம் உலகத்தின் நீதி வாசமாயிருக்கக்கூடிய வான காரியங்களை தரிசனமாக வெளிப்படுத்துகின்றார். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மறுமையை குறித்து, மறு உலகம் குறித்து, அதாவது 3ஆம் உலகம் குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்றால், இயேசு 2ஆம் முறையில் வருவார், இதுவரை இருந்தவர்களை எல்லாம் உயிர்த்தெழச் செய்வார்,
விசுவாசிகளை மட்டும் பரலோகத்துக்கு அழைத்து செல்வார். அவர்கள் விசுவாசிகள் என்று கூட சொல்வது கிடையாது. கிறிஸ்தவ மதத்தாரை மட்டும் பரலோகத்துக்கு அழைத்து செல்வார். மற்ற எல்லோரையும் நரகத்திலே போட்டு விடுவார். பூமி அழிக்கப்பட்டு போகும் என்று கூறுகிறார்கள், போதிக்கிறார்கள். ஆனால் பிரசங்கி 1:4 பாருங்கள், 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பூமியோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று தெரியுமா சகோதரர்களே, கிறிஸ்தவ மதத்திற்கும் இயேசுவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சபையின் அழைப்பு முடிந்த பின்னர் தான் இந்த கிறிஸ்தவ மதம் பரிசுத்த ஆவி இல்லாத நபர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. கிறிஸ்தவ மதத்தாருக்கு 3ஆம் வானம் குறித்த காரியங்கள் தேவனால் தடை செய்யப்பட்டது. இன்னமும் சொல்ல போனால் தேவன் கிறிஸ்தவர்களுக்கு கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் போப்பின் மூலமாக பைபிளையே தடை செய்து வைத்திருந்தார். பைபிளை வீட்டிலே வைக்க கூடாது என்று போப்பு தடை விதித்திருந்தார். போப்பா ஒரு பைபிளை தடை செய்ய முடியும்? தேவனுடைய வார்த்தைகளை ஒரு மனிதன் தடை செய்ய முடியுமா? தேவன் ஒரு போப்பை ஒரு கருவியாக பயன்படுத்தி கிறிஸ்தவர்கள் கையிலே பைபிளை கிடைக்க முடியாதபடி செய்தார். கிறிஸ்தவ வரலாற்றை நீங்கள் படித்தீர்கள் என்றால் இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அதனால்தான் 3ஆம் வானம் குறித்து அவர்கள் தெளிவற்றவர்களாக இருக்கின்றார்கள். 3ஆம் வானத்துக்குரிய இடம் குறித்தும் அவர்கள் தெளிவற்றவர்களாக இருக்கின்றார்கள். இதை நாம் ஆதாம் ஏவாள் மூலமாக கூட இன்னும் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். ஆதாமையும் ஏவாளையும் அவர்களது சந்ததியாரையும் பரலோகத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் அல்ல. ஆதாமை சிருஷ்டிக்கும் பொழுது ஆதாமும் ஏவாளும் எர்மோனில் இருக்கும் அந்த ஏதேனிலிருந்து பூமியின் ராஜாவாக இருந்து பூமியை ஆண்டு கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாகவும் தேவனுடைய திட்டமாகவும் இருந்தது. அவர்கள் ஏதேனிலே இருந்து, அதாவது எர்மோனிலே இருந்து பூமியை ஆண்டு கொள்ள வேண்டும். ஆதாமும் ஏவாளும் பாவத்திலே விழுந்து போனதால் அவர்கள் ஏதேனிலிருந்து துரத்தப்பட்டார்கள், எர்மோனிலிருந்து துரத்தப்பட்டார்கள். தேவன் ஆதாம் ஏவாள் மூலமாக என்ன செய்ய திட்டம் வைத்திருந்தாரோ அந்த திட்டத்தை பிந்தின ஆதாம் அல்லது 2ஆம் ஆதாம் ஆகிய இயேசு மூலமாக 2ஆம் ஏவாளாகிய சபையார் மூலமாகவும் செய்ய திட்டமிட்டார். அதுதான் ரட்சிப்பின் திட்டம். ரட்சிப்பின் திட்டம் என்பது ஆதாமின் மூலம் நடக்க வேண்டிய தடைப்பட்ட காரியத்தை இயேசுவின் மூலம் நடப்பித்தலாகும். அப்போ 2ஆம் ஆதாமாகிய இயேசுவும் 2ஆம் ஏவாளாகிய சபையாரும் ஏதேனிலே இருந்து கொண்டுதான் உலகத்தை ஆள வேண்டும். பிறகு கிறிஸ்தவர்கள் மட்டும் எப்படி பரலோகத்துக்கு செல்ல முடியும்? அப்படியானால் சபையார் பரலோகத்துக்கு போகவே மாட்டார்களா என்று நீங்கள் கேட்கலாம். இயேசுவின் 2ஆம் வருகையில் சபையார் 1ஆம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்று அவரோடு பரலோகம் சென்றார்கள். அது ஏற்கனவே நிறைவடைந்து விட்டது. இதை குறித்து இயேசுவின் 2ஆம் வருகை போன்ற பல வீடியோக்களிலே பேசியிருக்கிறேன். அதை கேட்காதவர்களை கேட்டுக்கொள்ளவும். இப்பொழுது இயேசுவும் சபையாரும் பரலோகத்திலே 1000 ஆண்டு அரசாட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதாவது இரும்புகோல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 1000 ஆண்டு அரசாட்சி என்பது சொல்லர்த்தமான லிட்டரலான 1000 வருடம் கிடையாது. இதை குறித்தும் 1000 ஆண்டு அரசாட்சி என்ற வீடியோவிலே நான் பேசியிருக்கிறேன். அதையும் கேட்காதவர்கள் அதை கேட்டு தெளிவுபட்டுக் கொள்ளவும். இந்த பரலோகத்திலிருந்து ஆளுகை என்பது ஒரு தற்காலிக ஏற்பாடுதான். 1000 ஆண்டு அரசாட்சி முடியும் பொழுது, அதாவது 2ஆம் உலகம் முடியும் பொழுது 3ஆம் உலகத்தை ஸ்தாபிக்க, ரட்சிக்கப்பட்ட நீதி வாசமாய் இருக்கக்கூடிய அந்த உலகத்தை ஸ்தாபிக்க அந்த புதிய வானமாகிய புதிய எருசலேம் வானத்திலிருந்து எர்மோனுக்கு இறங்கி வரும் என்று வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து கொண்டுதான் இயேசுவும் சபையாரும் நித்தியத்துக்கும் இந்த உலகத்தை ஆளுவார்கள், ஆளுகை செய்வார்கள். இப்போ அதற்கிடையே 3ஆம் உலகம் ஸ்தாபிக்கப்படும் வரைக்கும் உள்ள காலத்துக்கு, அந்த இடைப்பட்ட காலத்திலே அந்த 1000 வருட அரசாட்சியை செய்வதற்காக அந்த தற்காலிக ஏற்பாடுதான் சபையார் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுதலே ஒழிய பரலோகம் என்பது அவர்களுக்கான நிரந்தரமான வாசஸ்தலம் கிடையாது. 1ஆம் ஆதாமுக்கும் 1ஆம் ஏவாளுக்கும் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருந்ததோ அதை நிறைவேற்ற வேண்டியதுதான் 2ஆம் ஆதாமும் 2ஆம் ஏவாளுடைய கடமையாக இருக்கின்றது. அதனால இயேசுவும் சபையாரும் இந்த ஏதேனாகிய இந்த எர்மோன் மலையிலே இருந்து கொண்டுதான் உலகத்தை ஆட்சி செய்வார்கள். சகோதரர்களே, 3ஆம் உலக காரியங்கள் இதுவரைக்கும் முத்திரிக்கப்பட்டதாக இருந்தது. கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்காக கொஞ்சம் கொஞ்சமாக முத்திரை உடைக்கப்பட்டு கொண்டு வருகிறது. 3ஆம் வானம் என்றால் அடுத்து வரும் உலகத்தினுடைய ஆளும் வர்க்கத்தார் என்றும், அந்த 3ஆம் வானமானது பரதீஸ் ஆகிய எர்மோன் மலையிலே ஸ்தாபிக்கப்படும் என்றும் பார்த்தோம். 3ஆம் உலகத்துக்கு 2 தலைநகர்கள் உண்டு என்பதை ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சியோனாகிய எர்மோனில் ஆவி நிலையிலான வான வகுப்பார் இருப்பார்கள்.
மாம்ச சரீரத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் வகுப்பார் ஆளக்கூடிய, அதாவது நட்சத்திர வகுப்பார் எருசலேமிலே இருந்து உலகத்தை வழி நடத்துவார்கள். எனவே எர்மோனும் எருசலேமும் 3ஆம் உலகத்தின் வான வகுப்பார் வாசம் செய்யக்கூடிய இடமாக இருக்கும். இதை குறித்தெல்லாம் இதுவரை நாம் பார்த்தோம். இந்த காரியங்களே அப்போஸ்தலர் பவுலுக்கு தரிசனமாக கொடுக்கப்பட்டது. இன்னும் நிறைய காரியங்கள் அவருக்கு தரிசனமாக கொடுக்கப்பட்டது. 3ஆம் உலகத்தை குறித்து இன்னும் நிறைய காரியங்களை நாம் உங்களோடு பேச வேண்டியிருக்கிறது. அடுத்தடுத்த வீடியோக்களில் இதை குறித்து பேசுகின்றேன். தேவன் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. துதி கனம் மகிமை எல்லாம் தேவனுக்கே உரித்தாகட்டும்.